நான் பார்த்து வரைக்குள்ள படகு சின்னம் பகிரங்கமா சொல்லலாம். ஏதாவது ஒரு கட்சி கண்டிருக்கிறீங்களா? தங்களுடைய கட்சியினுடைய தலைவருடைய படத்தை போடாம நோட்டீஸ் அடிச்சு எங்கேயாவது கண்டிருக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன் இலங்கை வரலாறுல முதலாவது முறையாக படகு கட்சி தான் தலைவருடைய படத்தை போடாம நோட்டீஸ் அடித்த முதலாவது கட்சி. ஏண்டா குற்றவாளியில படத்தை எப்படி போடுறது? அவருடைய படத்தை போட்டா இருக்கிற மட்டும் இல்லாமதான் போகும். ஏனென்றால் அப்படி ஒரு சிறந்த வேட்பாளர் பட்டியலை தான் நாங்கள் முன்னிறுத்தி இருக்கிறோம். நாங்கள் இப்ப வட்டார ரீதியாக இந்த கூட்டங்களை நடாத்தி வருவதற்கான காரணம், இந்த வட்டாரத்தை தெரிவு செய்யப்பட்டு போறவர்கள் 10 உறுப்பினர்கள். மொத்தமாக பிரதேச சபையில் இருக்கிற எண்ணிக்கை உறுப்பினருடைய எண்ணிக்கை 18 உறுப்பினர்கள். எங்களுடைய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மூத்த உறுப்பினர் அண்ணன் தியாகராஜ் அவர்கள் தான் கேட்டேன், இன்னும் 8 உறுப்பினர்கள் பட்டியல் போனஸ்லே தெரிவு செய்யப்பட வேண்டும். நாங்கள் எங்களுடைய வட்டாரங்களிலே அதிகூடிய வாக்கில் எல்லா வட்டாரங்களும் எடுத்துட்டு போனால் இந்த 8 வேட்பாளர்களையும் அதிகூடிய 8 ஆசனங்களையும் அதிகூடிய ஆசனங்களை கிட்ட கட்சிக்கு தான் பெறும். அதுக்காகத்தான் நாங்கள் இப்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்றால் எல்லா இந்த வட்டாரமானது ஒரு பெரிய ஒரு வட்டாரம். இந்த அதுலயும் காக்காட்சி வட்ட வட்டாரம், எத்தனை கிராமங்கள், பெரிய ஒரு நிலப்பரப்பை கொண்ட ஒரு வட்டாரம். அந்த வகையிலே இந்த வட்டாரங்களிலே அதிகமான பிரதிநிதிகள் இருந்தால்தான் இந்த வட்டாரத்துக்கான வார ஒதுக்கீடுகளை நாங்கள் அதிகரிக்கலாம், இந்த வட்டாரத்துக்கு வார சேவைகளை அதிகரிக்கலாம், இந்த வட்டாரத்தில் நடைபெற இருக்கிற வேலை திட்டங்களை நாங்கள் கூடுதலாக செய்யலாம். இதுக்காகத்தான் நாங்கள் இந்த பரப்புற கூட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறோம். உங்களுக்கு தெரியும், கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே வரலாறுலே அதிகூடிய விருப்பு வாக்குகளை தந்து ஒரு வரலாறு சாதனை படைக்கிறதுக்கு உதவிய மக்கள் தான் இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள். அது ஒரு வரலாற்று சாதனை என்று சொன்னால் இது அடுத்த சாதனைக்கான காலம் வந்திருக்கு. இலங்கையிலே போட்டி போட்டு அதிலே விசேடமாக வடக்கு கிழக்கிலே சகல ஆசனங்களையும் எடுத்த ஒரு கட்சியால் எடுக்கக்கூடிய அதிக அளவு ஆசனங்களை எடுத்த ஒரு பிரதேசமாக இந்த தேர்தலுக்கு பிறகு வரலாற்றிலே இந்த பிரதேச சபை பதிய வேண்டும். இதுக்காக ஓரிரு விடயங்களை மாத்திரம் நான் சொல்லாமல் நினைக்கிறேன். இன்று பாராளுமன்றத்திலே நான் ஒரு அதிகூடிய விருப்பு வாக்குகள் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்தில் இருந்தாலும் கூட இந்த வட்டாரத்திலே தீர்மானங்களை எடுக்க போறது, இந்த பிரதேசத்திலே தீர்மானங்கள் எடுக்க போறது இந்த பிரதேச சபை. நான் எனக்கு 1 லட்சம் இல்ல 10 லட்சம் ஜனாதிபதி கூட போரதீவுப்பட்டு பிரதேச சபையில வந்து இதை செய்ய அதை செய்யணும்னு சொல்லலாம். அதை செய்ய போறது இந்த பிரதேச சபையில் இருக்கிற உறுப்பினர்கள் தான். அப்ப அந்த அப்படியான ஒரு நேரம் வரும் பொழுது போரதீவுப்பட்டு பிரதேச சபையிலே இந்த வட்டாரங்களுக்கான அதிகூடிய நிதிகளை நாங்கள் பங்கீடு செய்யக்குள்ள இப்ப எங்களுக்குள்ளேயும் போட்டி தானே வரும். ஏனென்றால் இந்த திக்கோட வட்டாரம் கேட்கும் எங்களுக்கு தான் காசு கூட தரணும் பண்ணு, மண்டூர் வட்டாரம் கேட்கும் எங்களுக்கு தான் காசு கூட தரணும் பண்ணு. இவ்வளவு இருக்கிறார்கள் தான் சீலன் சொல்வார், இல்ல எந்த வட்டாரத்துக்கு தர வேணும் என்று. இந்த கலன் இருக்கிறார் முனத்தீவு வட்டாரத்துக்கு தான் தர வேணும் என்று. அப்படியான ஒரு நேரத்திலே இந்த வட்டாரத்தில் இருக்கிற மக்களும் அதிகூடிய வாக்குகள் உங்களுடைய வட்டாரத்தில் இருக்கிற வேட்பாளருக்கு போட்டால் தான் அவங்களும் பேரும் பேசலாம். அவங்க சொல்லலாம் இல்ல 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 எந்த வட்டாரத்தில் தான் 80% வாக்கு வந்தது, அப்ப உடனே வரதன் 85% வந்தது, எனக்கு தான் கூட தரணும். அந்த அளவுக்கு இந்த வட்டாரத்தில் இருக்கிற மக்களுடைய வாக்குகளை நீங்கள் அதிகமாக போட்டால்தான் நாங்கள் இந்த வட்டாரங்கள்ல எங்களுக்குள்ளேயும் ஒரு போட்டி இருக்கிறது நல்லதுதான், தவறான போட்டி இல்ல. பாப்போம் எந்த வட்டாரத்துல கூட வாக்கு வருதுன்னு பாப்போம். ஆட்டோ சங்கங்களும் வந்திருக்கு, அப்ப எல்லாம் கம்ப்ளீட். அவங்க மட்டும்தான் காணல, அவங்களும் வந்துட்டாங்க. இந்த தேர்தலை பொறுத்தளவிலே இந்த பிரதேசத்திலே ஏனைய சின்னங்கள்லயும் மக்கள் போட்டி போடுறாங்க. இப்ப நான் பார்த்து வரைக்குள்ள படகு சின்னம் பகிரங்கமா சொல்லலாம். ஏதாவது ஒரு கட்சி கண்டிருக்கிறீங்களா? தங்களுடைய கட்சியினுடைய தலைவருடைய படத்தை போடாம நோட்டீஸ் அடிச்சு எங்கேயாவது கண்டிருக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன் இலங்கை வரலாறுல முதலாவது முறையாக படகு கட்சி தான் தலைவருடைய படத்தை போடாம நோட்டீஸ் அடித்த முதலாவது கட்சி. ஏண்டா குற்றவாளியில படத்தை எப்படி போடுறது? அவருடைய படத்தை போட்டா இருக்கிற மட்டும் இல்லாமதான் போகும். அதே நேரத்துல அவங்களுடைய கட்சிக்கு 1-2 பேர் தான் நான் பார்த்தேன். மரத்தடியில் 2-3 பேர் இருந்தாங்க, அவ்வளவுதான் அவங்களோட கட்சிக்குரிய ஆக்கள், அவ்வளவுதான். அந்த வாக்கும் வெளியில போகக்கூடாது. எங்களுடைய இங்க வரையை தந்திருக்க நீங்கள் அனைவரும் எங்க கட்சியில விசுவாசிகள் ஆதரவாளர்கள் என்ற இன்னொரு சாதனை படைத்திருக்கு. நான் என்னுடைய வாழ்க்கையிலே முதலாவது முறையாக மதியம் 1 மணிக்கு சாப்பிடுற டைமுக்கு ஒரு கூட்டம் ஒழுங்குபடுத்தி இவ்வளவு மக்களை கண்டது இல்லாம முதலாவது முறை. பழமையாக 1 மணி டைமுக்கு யாரு வார கூட்டத்துக்கு 1 மணி 1:30 மணிக்கு கூட்டம் நடத்துறது இதான் முதலாவது முறை கேட்டிருக்கிறது. நேற்று மட்டக்களப்பு நகரத்துல 9 மணிக்கு ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அவ்வளவு மக்கள் இந்த கட்சிக்கு அணிதிரண்டு வாராங்க கட்சி கூட்டங்களுக்கு. அப்ப இந்த தேர்தல் நடக்கும் பொழுது
எங்களுடைய மக்கள் இந்த வராதவர்கள், ஒரு தலைமையிலே இருக்கிறவர்கள், இல்ல எங்களுடைய சொந்தக்காரன் உறவினர் அவருக்கு போடுவோம் என்ற ஒரு 2 பேர் இருப்பாங்க. அவர்களுக்கு போய் இந்த செய்தியை சொல்ல வேண்டும். என்ன செய்தி என்று சொன்னால், எங்களுடைய கட்சிக்கு நீங்கள் போட்டால் வாக்கை, எங்களுடைய வட்டாரத்தில் இருக்கிற கட்சியினுடைய பிரதியை நீங்க தெரிவு செய்தால், நாளைய தினம் இந்த வட்டாரத்திலே ஒரு பிரச்சனை வந்தால் அந்த வட்டார உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினராகி எங்களை அணுகி நாங்கள் பாராளுமன்றத்திலே கொண்டு போய் சேர்க்கலாம். பாராளுமன்ற பிரதியிலே இல்லாத, கட்சி தலைவரே இல்லாத ஒரு கட்சிக்கு எங்களுடைய மக்கள் வாக்கை போட்டால், அதிலேயும் பழைய கட்சிக்கு வாக்கை போட்டால், பழைய கட்சியில தலைவர் இன்றைக்கு எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறார்? ஜெயிலில் இருக்கிறார். நாளைக்கு எங்களுடைய மக்கள் இந்த வட்டாரத்தில் ஒரு குறைபாட போய் கட்சியினுடைய தலைவர்கள் உங்களுடைய வேட்பாளர்கள் சொல்லுங்க என்று பழைய கட்சியில வேட்பாளர்கள் சொன்னால், அவர் யாரையும் கொலை செய்து போட்டுதான் உங்களுடைய குறைபாடுல போய் அவருடைய கட்சியில தலைவர்கள் சொல்லலாம். இதான இன்றைக்கு அவங்களோட கட்சியில நிலைமை. இதை நீங்க போய் இருக்கிற மக்களுக்கு சொல்லணும். 10-15 பேராவது இதுக்கு பின்னால தெரியுதாக போய் சொல்லுங்க. தலைவர் இல்லாத கட்சிக்கு வாக்கை போட்டு வாக்கு அநியாயமாக்காதீங்க, வாங்க வீட்டுக்கே எல்லாரும் போடுவோம். சரி, வேற கட்சியில பார்ப்போம். திசை காட்டி கட்சி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் 2024ஆம் ஆண்டு வரை இந்த ஆரம்பி திசை காட்டிட்டா என்னென்று கட்சி என்றே தெரியாது. இப்ப கடந்த காலத்திலே சில சட்டவிரோதமான செயல்பாடுல ஈடுபட்டவர்கள் எல்லாம் இன்றைய அவங்களோட கட்சிதான் கேட்கிறாங்க. நாங்கள் தேர்தல் முடிய சொல்லுவோம் யாரும் தாக்கல் என்று. நான் நேற்று ஒரு கூட்டத்துக்கு சொன்னான், லைட் பல்ப் போட்டு கொடுத்தா சப்பட்ட போத்தல் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் இப்ப அந்த கட்சியை கேட்கிறார். அதாவது ஊர்ல லைட் பல்ப் போட்டு கொடுத்தா பின்னர் சப்பட்ட போத்தல் வாங்கி கொடுப்போம். அவங்கள் எல்லாம் என்பிபியில் இந்த ஊழல் இல்லாத கட்சியில வேட்பாளர்கள். இதுல இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். இன்று காலையிலே நடந்த ஒரு விடயம், இது மிக முக்கியமான விடயம். இந்த போரறிவு பெற்று யானை பிரச்சனையால அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். அப்ப யானை பிரச்சனையை பற்றி எங்களுடைய மாவட்டத்திலே சில விடயங்கள் நடந்தா இந்த பிரதேச மக்களும் அதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். இன்று காலையிலே எனக்கு ஒரு கடிதம் ஒன்று கிடைத்தது சொல்ல முடியாது. காலையில ஒரு கடிதம் ஒன்று கிடைச்சது எனக்கு. இந்த கடிதத்தில் என்ன இருக்கு என்று சொன்னால், மட்டக்களப்பு வடக்கு பகுதியிலே எல்லையிலே ஒரு யானைகள் நடமாடுறதுக்கான, அதாவது யானை போற வழி, யானைக்கு போறதுக்கு ஒரு வழிபாதை என்று சொல்லி அது அடையாளப்படுத்தப்பட்டிருந்திருக்கு. 2 பாதைகள் இருந்திருக்கு. ஒன்று வெளிக்கந்தன்னா தெரிந்த எங்கட புலனர்வு மாவட்டத்துல மட்டக்களப்பு வடக்கு பிரதேசத்தில் இருக்கிற பிரதேசம், அதிலே ஒரு யானைகள் கடந்து போற ஒரு பாதை இருந்திருக்கு. இன்னொரு பாதை அதுக்கு முதல் இருந்திருக்கு. காலத்துல புனானைக்கு கீழே வாகரைக்கு மேலால போற ஒரு பாதை இருந்திருக்கு. இந்த ஐயா ஓமன் சொல்றது ஐயாவுக்கு தெரியும் அந்த விடயத்தை. இந்த 2 யானை போற 2 வழி இருந்திருக்கு. இன்று காலையிலே ஒரு கூட்டத்துக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த கூட்டம் அனுப்பப்பட்டிருக்கு மகாவலி அதிகார சபையினால். இதுல திகதி வந்து போட்டிருக்கு. இந்த கடிதத்தை பிரதி ஒன்றை நான் ஊடக நண்பர்களுக்கு தாரன். 2025ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 24ஆம் தேதி எழுதப்பட்டிருக்கு. புதிதாக முன்மொழியப்பட இருக்கும் புனான யானை கடந்து போற பாதையை பற்றி ஆய்வு செய்யறதுக்கான கூட்டம். இதிலே மேலதிகமாக வாசித்து பார்த்தால் என்ன பிரச்சனை என்றாலும், இந்த வலிகந்த என்ற பிரதேசத்திலே வசிக்கும் சிங்கள மக்களுடைய வீடுகளுக்கு எந்திரியம் யானை வந்து சிட்டியான கொல்லப்படுத்துதான். அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு கடும். இது ஊடக நண்பர்கள் வேணுமென்றால் இதிலே நீங்க ஜூம் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பதிவு தான் தாரன். மகாவலியால் அனுப்பப்பட்ட கடிதம். இந்த பொய் சொல்லல, நாங்க என்பிபி அரசாங்கத்தை போல நாங்க பொய் சொல்லல, கடிதத்தோட காய்க்கிறோம். இந்த யானைகள் கடந்து போறதுக்கு அந்த பாதையால போனால் அந்த வலிகந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படுமாம் என்று சொல்லி இந்த புராண பிரதேசத்தால போற பாதையை நிரந்தரமான ஒரு பாதையாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்கான ஆரம்ப கூட்டம் அமைந்தது. எப்படி வேலை இதுக்குள்ள வாராங்க. ஜனாதிபதியும் பிரதமரும் அமைச்சர்மாரும் நாடு பொழுதும் தீர்ச்சிருக்கிறாங்க. நாங்கள் தான் தமிழ் மக்களோட கட்சி, ஒரு தாயின் புள்ளியலாக வாழுவோம். ஒரு தாயின் புள்ளியல் அப்படின்னு அப்படி இருக்கட்டும். அதே நீங்க மாத்த போறீங்க, இது போய் சொல்லல. நாங்கள் அதை தொடர்ந்து காலையில எனக்கு இந்த கடிதம் வந்துரு. நல்ல காலம் நம்ம பிரதேசங்களிலும் நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள், கொஞ்சம் தமிழகத்துல கற்றுள்ள அதிகாரிகள் இருக்கிறார்கள். நைசா அனுப்பி விட்டாங்க எனக்கு, தம்பி பிரச்சனை ஒன்றுக்கு பேர்றாண்டு எடுத்த கோல். முதலாவது கோல் எங்களுடைய மாவட்டத்துக்கான அபிவிருத்தி கூட்ட தலைவர், இந்த மாவட்டத்தில் அயல் மாவட்டம் பிரதி அமைச்சர் எடுத்து சொன்னால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இது எங்களுடைய மாவட்ட மக்களுடைய விளக்கம் இல்லாமல் நடந்தால் நாங்கள் இதை எதிர்ப்போம். இதை உடனடியாக நீங்கள் நிறுத்த வேண்டும்.
எதுக்கும் சந்தேகம் இருந்தது. எடுத்தும் கிழக்குமான ஆளுநருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு எடுத்ததான் இன்று இந்த கூட்டம் நடக்கின்றது. இது ஒரு பாரிய சிக்கலுக்கான ஒரு விடயம். இதை நீங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அதுக்கு பிறகு மாவட்ட செயலகத்தால ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கு. மாவட்டத்தினுடைய விளக்கம் இல்லாமல் இதிலே எந்த மாற்றமும் செய்ய மாட்டோம் என்று. இது எங்களுடைய தமிழ் மக்களுக்கு நான் அந்த கடிதத்தையும் காட்டுறேன், பிறகு போய் சொல்லக்கூடாது. இது எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இது ஒரு நல்ல பாடம். இன்றைக்கு என்பிபி என்ற ஜேவிபி கட்சிக்கு இது ஒரு நல்ல ஒரு பாடம். ஏனென்றால் இந்த கடிதம் இது பழைய கடிதம் இருக்கு, 2025/4/25 இது எங்களுடைய இது இந்த கடிதத்தில் இருக்கு. இல்ல இது வேற கடிதம், மன்னிக்கணும். இதுல பேட்டரியும் கொஞ்சம் மாற்றதான் வேணும். கடிதம் யானை வழி தொடர்பாக மாவட்ட அரசாங்க அதிபராக அனுப்பியிருக்கு. 28ஆம் தேதி கடிதம், இது 28. அப்ப இன்று இந்த வேலை திட்டத்தை நிறுத்துவதாக சொல்லி ஒரு கடிதத்தை அனுப்ப சொல்லி இருக்கிறது. இதிலே சாராம்சம் என்னன்னு சொன்ன மக்களே, இதிலே புனான மேற்கு பிரதேச அதாவது வலிகாந்தேக்கு மேற்கு பகுதியால யானைகள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த அந்த பிரதேசத்தில் வாழ்ற மக்களுக்கு அசௌரியமாக இருக்குன்னு சொல்லி இவ்வளவு காலம் இருந்த அந்த பாதையை மாற்றி புனான பிரதேசத்தால வாகரையால் அனுப்புவோம். ஏன் வாகரில் இருக்கிற மக்கள் தமிழ் மக்கள், அந்த மக்களுக்கு யானையால பிரச்சனை வராதா? அந்த மக்கள் விவசாயம் பாதிக்கப்படாதா? இதான் இந்த ஜேவிபி அரசாங்கத்துடைய இனவாத செயற்பாடு. இன்னும் நான் இதை அறிந்தபடினால தற்காலிகமா தான் நிறுத்தி இருக்கு. இதுல எப்ப நிரந்தரமாக எப்ப முடியும் என்று தெரியாது, தற்காலிகமா நிறுத்தி இருக்கு. அப்ப இதெல்லாம் நாங்கள் இல்லாவிட்டால் இதை தட்டி கேட்கிற யாரும் இல்லை. இந்த மாவட்டங்களை நாங்கள் இல்லாவிட்டால் இதை தட்டி கேட்கிற யாரும் அப்படியே அவங்க விரும்பியபடி செய்துட்டு போவாங்க. அவ போறது பட்டில நாளைக்கு இதே நிலம் வரலாம். நான் அன்றைக்கு பாலினி வட்டையிலே ஒரு சகோதரர் யானை அடிச்சு செத்தவர், அவருக்கு எங்களுடைய அவங்களுடைய குடும்பத்துக்கு எங்களுடைய அனுதாபங்களை மீண்டும் முறை சொல்றேன். அந்த பிரதேசத்துல யானைகளுடைய பிரச்சனையால அவருக்கு சிலர் சொன்னார், யானை குழந்தை போட்டு போறேன்னு சொல்றாங்க. சொன்னானே சீலன் சாட்சியங்களோட சொல்றாங்க, யானையை குழந்தை வேற பிரச்சனை போட்டு போறாங்களே. இது இந்த நிலை இப்படியான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எட்டுவதாக சொன்னால் நாங்கள் இருந்தா தான் செய்யலாம். நாங்கள் தான் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள். தமிழரசு கட்சி தான் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்க போறது. இன்னைக்கு நாளைக்கு பாலிவுட்டில் யார் அடித்தால் முதலாவது சீலம் வருவார் என்று அவர் தான் வட்டாரத்துடைய பிரதிநிதி. இரண்டாவது கட்சியை சேர்ந்தாக்க வருவாங்க. மட்டக்களப்பு வந்தது, மட்டக்களப்பு இருந்தா நானும் வருவேன். மட்டக்களப்பு இல்லாட்டி கொழும்பிலிருந்து வந்தது நான் தான் முதலாவது வருவேன். ஜனாதிபதி அன்றகுமார் விசாரணாக இங்க வந்து இந்த பிரச்சனையை பார்க்க போறது இல்லை. இங்க எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியும். காக்காட்சி வட்டையை குடி தண்ணி கொண்டு வந்ததிலே எங்களுடைய புலியடி ஐயா இப்பயும் பேசிட்டு இருக்கிறார். இன்னும் 800 மீட்டர் கிட்ட புலியடி பிரதேசத்திலே 800 மீட்டருக்கு அதிகமாக பைப் லைன் செய்து முடிக்க வேண்டும் என்று எங்க செய்யறது? பிரதேச அபிவிருத்தி கூட்டம் இதுவரைக்கும் ஒன்று கூட போட இல்லை. போறதீவு பட்டுக்கான பிரதேச அபிவிருத்தி கூட்டம் இந்த அரசாங்கம் அன்றகுமார் விசாரணாக 9ஆம் மாதம் ஜனாதிபதியானது இன்னும் போட இல்லை. அப்ப மக்களுடைய பிரச்சனை எங்க கேட்கிறது? யாரு அபிவிருத்தி கூட்டத்தை கழுத்தை பிடிச்சு கேட்கிறதா?